ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والمحصنات من النساء إلا ما ملكت أيمانكم كتاب الله عليكم وأحل لكم ما وراء ذلكم أن تبتغوا بأموالكم محسنين غير مصافحين فما استمتعتم به منهن فآتوهن أجورهن فريضة ولا جناح عليكم فيما تراضيتم به من بعد الفريضة إن الله كان عليما حكيما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா அன்-நிசாவினுடைய 24வது வசனம். இந்த 24வது வசனத்துல எல்லாம் உள்ள இறைவன் என்ன செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறான் என்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் கூறுகின்றான், வல் முஹ்ஸனாத்து மினன் நிசாஇ இல்லா மா மலக்கத் ஐமானுக்கும் கிதாபல்லாஹி அலைக்கும். உங்களுடைய கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை தவிர, அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களை தவிர பிறருடைய மனைவியினர் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளனர், விலக்கப்பட்டுள்ளனர். இது அல்லாஹ் விதித்த கட்டளை என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் இந்த வசனத்தினுடைய வாயிலாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். அதாவது எந்த நிலையிலையுமே இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்கள்ல யார் யாரை திருமணம் செய்யணும், யார் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பதை பத்தி சொல்ல இறைவன் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்ல வருவது, பிறருடைய மனைவியினர் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதும் அல்லது பிறருடைய மனைவியை நீங்கள் விரும்புவதும் உங்களுக்கு முழுக்க முழுக்க தடுக்கப்பட்டுள்ளது, அது ஹராம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல கள்ள தொடர்பு என்னக்கூடிய அந்த சாக்கடையான அந்த செயலை அல்லாஹ் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறான் என்பதை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். இந்த கள்ள தொடர்பு அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதன் மூலமாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்களா அல்லது அழிந்து போனவர்கள் இருக்கிறாங்களா என்பதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அழிந்து போனவர்கள் தான் இருக்கிறாங்க. கள்ள தொடர்பு கொண்டு நான் நல்லா வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஆணுனாலும் சொல்லிட முடியாது, எந்த பெண்ணாலும் சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த கள்ள தொடர்புடைய ஆரம்பமே என்ன வரும் அப்படின்னு சொன்னா, என் கணவர் சரியில்லை, அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், நான் இன்னொருவரை விரும்ப ஆரம்பிச்சுட்டேன், அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு என்பதாகத்தான் இதனுடைய ஆரம்பத்தினுடைய முதல் விஷயம் அப்படிதான் போகும். அதே போன்று ஒரு ஆணை எடுத்துக்கொண்டாலும், என் மனைவி எனக்கு சரியில்லை, என் மனைவி இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை, நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனைவி இடத்துல எனக்கு நிம்மதி இல்லை, ஆனா என்ன செய்யுது, இந்த பெண்கிட்ட எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டுதான் ஒரு ஆண் இந்த செயலை ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறான். அப்ப ஆரம்பம் என்பது அழகானதாக, ஏன்னா இது சைத்தானுடைய குணம். ஒரு பாவத்தை நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முன்னால் அது பாவம் என்பதை நமக்கு காட்டாமல் அதன் மூலமாக ஒரு இன்பத்தை சைத்தான் முதல்ல காட்டுவான். இது சைத்தானுடைய குணம். அந்த பாவமான காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதன் மூலமாக ஒரு நிம்மதியை காட்டுவான், ஒரு இன்பத்தை காட்டுவான். அந்த நிம்மதி இன்பம் தான் என்ன செஞ்சிருது, மனிதர்களை திசை திருப்பிடுது. இந்த கள்ளக்காதல் கள்ள தொடர்பு என்பதும் அப்படித்தான் உருவாகும். நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமீபத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால் கேரளா நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கணவனை இழந்த நிலையில வேறு ஒருவரோடு தொடர்பு கொள்றாங்க. வேறு ஒருவோடு தொடர்புல இருந்து அந்த தொடர்பின் மூலமாக ஆரம்பத்துல அவர்களுக்கு இருந்த அந்த நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி நாட்கள் செல்ல செல்ல அது குறைவாக ஆகி போய் கடைசியில என்ன செஞ்சுக்கிறா, தன்னை தானே தூக்கிட்டு வீட்டிலேயே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அந்த பெண்ணுக்கு ஏற்படும். அதே போன்று இந்த ஆய்வறிக்கையில சொல்றாங்க, இந்த 6 மாத காலத்துல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே இந்த 6 மாத காலத்துல 500க்கும் மேற்பட்ட கணவர்கள் மனைவியால் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்ம பார்க்கணும், 6 மாத காலத்துல 500க்கும் மேற்பட்ட கணவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. யாருனால? மனைவியால கள்ள தொடர்போடு, யாரோட அவன் கள்ள தொடர்பு இருக்கிறானோ அந்த கள்ளக்காதலோட சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, கணவனை கொலை செய்திருக்கிறார்.
இப்ப சமீபத்துல நடந்த ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல். ஒரு கள்ள தொடர்பில் இருக்கக்கூடியவனோட சேர்ந்து தன்னுடைய கணவனை கொலை செஞ்சுட்டு பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாரு என்பதாக அந்த பெண் நாடகம் ஆடி இருக்கிறார். காவல்துறையினர்கள் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு உண்மையான தகவலை பெறும் பொழுது இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டிருக்காங்க. இன்னும் இது போன்ற எத்தனையோ செய்திகளை நம்ம எடுத்து பார்க்கலாம். கள்ள தொடர்பின் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போயிருக்கிறது, எத்தனையோ கணவர்கள் உயிரை விட்டிருக்காங்க, எத்தனையோ மனைவிகள் உயிரை விட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். குழந்தைகள் எல்லாம் சிறிய வயது குழந்தைகளை அந்த பெத்த தாயை கொலை செய்த சம்பவங்களை எல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சீரழிவுடைய உச்சம்தான் கள்ள தொடர்பு. எனவே அதை அல்லாஹ் பயங்கரமாக அல்லாஹ் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வசனம் தான் இது. இந்த வசனம் இல்லாம மலக்கத் ஐமானுக்கும், உங்களுக்கு சொந்தமான பெண்களை தவிர பிறருடைய மனைவியினர் உங்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தவனுடைய மனைவியை பார்த்து சிரித்து கூட பேசுவதற்கு கூட இஸ்லாம் விரும்பல. ஏன்னா பேசுறதுக்கு உண்டான எந்த விதமான அனுமதியும் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா மஹரம் இல்லாத பெண்களுடைய ஜனாதாவை கூட போய் பார்க்க கூடாது. நம்ம மஹரம் இல்லாத பெண்களுடைய ஜனாதாவை கூட போய் பார்ப்பதற்கு ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப இலகுவான முறையில ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடத்துல பேசும் பொழுது அல்லது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணிடத்துல பழகும் பொழுது ரொம்ப ரொம்ப விரைவாக சீக்கிரமாக ஷைத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். அவர்களுடைய மனதை கெடுப்பான், அவர்களை வழிகெடுத்து கடைசியில் என்ன ஆகும், அவர் இருவருடைய வாழ்க்கையும் சீரழியக்கூடிய நிலையை கொண்டு போய் விட்டுருவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு யார் உங்களுக்கு மனைவியாக இருக்கிறாளோ அவளை தவிர பிறருடைய மனைவியினர்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன ஹராம். குத்திபல்லாஹு அலைக்கும் கிதாபல்லாஹி அலைக்கும், இது அல்லாஹ் உங்களுக்கு விதித்த கட்டளை என்பதாக இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தையாக அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது, ஓ ஹில்லலக்கும் மா வரா தாலிக்கும் அன் தபுதகு பி அம்வாலிக்கும், மேல கூறப்பட்ட பெண்களை தவிர, யார பிறருடைய மனைவிகளை தவிர இதர பெண்கள் தவறான முறையில் இல்லாமல், மேலே கூறப்பட்ட அடுத்தவருடைய மனைவியை தவிர வேறு பெண்கள், அந்த வேறு பெண்களை மா வராதாலிக்கும் தவுதவி அம்பாலிக்கும், எந்த விதமான தவறான முறையில் இல்லாமல் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து உங்கள் செல்வங்களின் மூலம் விவாக கட்டணம் செலுத்தி தேடிக்கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த இடத்துல அண்ணன் என்ன சொல்றான், நல்ல பெண்களை நீங்க பாருங்க, உங்களுக்கு அந்த பெண்ணின் மீது ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பெண்ணு உங்களுக்கு வேணும் என்பதாக சொன்னா அந்த தவுதவி அம்பாலி, அந்த பெண்ணுக்கு தேவையான விவாக கட்டணத்தை கொடுத்து தவறான முறையில் செல்லாமல், பாவமான நிலையில செல்லாம கண்ணியமான முறையில விவாக கட்டணத்தை கொடுத்து என்ன செய்யுங்க, நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்ப இந்த மனக்கொடை என்பதை அல்லாஹ் ரொம்ப இந்த இடத்துலயுமே இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்கள்லையுமே அந்த மகரை பற்றி அல்லாஹ் ரொம்ப தெளிவாக பேசுறான். இதுலயும் அல்லாஹ் சொல்றான். அப்போ திருமணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களின் மூலமாக சந்ததிகள் உருவாக்கப்படுறாங்க. அதுதான் திருமணத்தினுடைய நோக்கமாக இருக்கு. வெறும் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி திருமணம் செய்வது நோக்கம் அல்ல. ஒரு திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு பெண்ணோடு உறவு வச்சுக்கலாம் என்கின்ற அந்த இச்சையை தீர்க்குவதற்காக வேண்டி மட்டுமே திருமணம் என்பது நோக்கம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கின்றார்கள், ஹியாருக்கும் லினிசாயிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவரே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல லா யகஅன்ன அஹதுக்கும் அலா இம்ராஅத்திஹி கமா தகவுல் பஹீமதி, உங்களுடைய மனைவி இடத்துல நீங்கள் மிருகங்களை போன்று நடந்து கொள்ளாதீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உங்களில் எவரும் ஒரு மிருகம் விழுவதை போல் தன்னுடைய மனைவியின் மீது விழாதீர்கள் என்பதாக சொல்றாங்க. அப்ப இச்சையை தீர்ப்பது இங்கே நோக்கம் அல்ல. ஒருவன் தன்னுடைய மனைவி இடத்துல வெறும் இச்சையை தீர்க்கிறதுக்கு மட்டும் உறவு வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அது மிருகத்தினுடைய செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறான். அப்ப அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அல் குபுலத்து வல் கலாமு,
அன்பான முத்தமும் கடிமான பேச்சும் உங்களுடைய உறவுகளில் இருக்கட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரொம்ப மென்மையான முறையில ஒரு மனைவியை உடலுறவு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கணவனும் அந்த மனைவி இடத்துல ரொம்ப மென்மையான முறையில நடந்துக்கணும் என்கின்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். இரண்டு நபர்களுடைய, அதாவது இரு தரப்பின், உனக்கு மனைவியாவே அவ இருக்கட்டும், உன் மனைவிதான், உனக்கு அனுமதிக்கப்பட்டவதான், உனக்கு ஹலாலாக்கப்பட்டவதான். ஆனால் அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளை என்ன செஞ்சிடக்கூடாது. அவளுடைய விருப்பம் இருந்தால் இரு தரப்பினுடைய விருப்பமும் இருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை உணர்ந்து உடலுறவு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் ஈடுபடுவது அவசியமான ஒன்று. உடல் வலியை ஏற்படுத்துவது, அந்த பெண்ணுக்கு அதாவது மனைவிக்கு அருவருப்பை ஏற்படுத்துவது, துர்நாற்றத்தோடு அவளை தொடுவது, இதெல்லாம் ஒரு காரணமா இன்னைக்கு எத்தனை விவாகரத்தை நம்ம பார்க்கிறோம். எத்தனை விவாகரத்தினுடைய காரணம் இது மிக முக்கியமான காரணமா இருக்கு. எத்தனையோ பெண்கள் என்ன செய்யறாங்க, துர்நாற்றம் ஒரு காரணமாக சொல்றாங்க. அப்போ இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்றாங்க, நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். வெறும் இச்சைக்காக வேண்டி மட்டுமே உங்களுடைய மனைவியை நீங்க பயன்படுத்தாதீங்க. நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர்களிடத்துல அல் குபுலத்து வல் கலாம், அன்பான முத்தத்தோடும் கனிவான பேச்சோடும் அவர்களோடு நீங்கள் உறவு கொள்ளுங்கள். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். இதுதான் ஒரு பெண்ணிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரண்டாவது முக்கியத்துவமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். எனவே எந்த பெண்ணை அல்லாஹ் நமக்கு ஹலாலாக ஆக்கி கொடுத்திருக்கிறானோ அந்த பெண்களை தவிர வேறு பெண்களை பார்ப்பது ஹராம், வேறு பெண்களை பேசுவது ஹராம், வேறு பெண்களை மனம் முடிப்பது ஹராம். அதே போன்று பெண்களிடத்துல மனைவியாகவே இருந்தாலும் அவளிடத்தில் மிருகத்தை போன்று நடந்து கொள்வதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுக்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறாங்க என்கின்ற செய்தியையும் இந்த வசனத்தின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா